நம்மோடு அரங்கில் பத்திரிகையாளர் டிவி சோமு இணைந்திருக்கிறார். வணக்கம். இப்போது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு குழப்பமான முடிவுகளாக இருந்திருக்கும். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முடிவுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் உண்டு. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு வர இருக்கிறது. இது எப்படி இருக்கும்? நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க, பல தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். கருத்து கணிப்பை பற்றிய கருத்து கணிப்பு நடத்துகிறோம். நம்ம வரப்போகிறது எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு அது நிஜமாக வரக்கூடிய முடிவுகளோடு ஒட்டி இருக்குன்ட்டு. இதில் முதல்ல நம்ம அந்த மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டதே ரொம்ப பொருத்தம்தான். ஏன் அப்படின்னா, கடந்த 2021 இதே 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போ கருத்து கணிப்புகளில் மீதி 4 மாநிலங்களிலும் நடந்த தேர்தலை ஒட்டிய அந்த கருத்து கணிப்புலாம் கிட்டத்தட்ட சரியாக இருந்தது. கிட்டத்தட்ட பெருமளவில். ஆனால் அதில் மாறி போனது வந்து மேற்கு வங்கம் தான். அதில் ஒரு 2 பேர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி மறுபடி திரிணாமுல் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. யாருன்னா ஏபிபி நியூஸும் சி ஓட்டரும். அதே நேரத்தில் ஜான் கி பாத் இது மாதிரியான இன்னும் சில இது மாதிரி கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வந்து என்னென்னா பாஜக ஆட்சி அமைக்கும்னாங்க. அது மாறி போச்சு. ஆக நம்ம அந்த ஆரம்பத்தில் எடுக்கிறது ஒரு பொருத்தமான ஒரு விஷயந்தான், மேற்கு வங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை, மேற்கு வங்கனோட நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். கடந்த 2021 தேர்தலில் அங்கே பங்களாதேஷ்லேருந்து 2 பிரபல நடிகர்கள் வந்து இங்கே திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்க. உடனடியாக அவங்கள வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா அது வந்து நம்ம நாட்டு தேர்தலில் இன்னொரு நாட்டுக்காரங்க வந்து தலையிடக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சீமான் கூட நாங்கள் பிரச்சாரம் வரோன்னு சொல்லி தொடர்ந்து வந்து இலங்கையை சேர்ந்த சில பேர் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியல. இனிமேல் எதுவும் எடுக்கிறாங்களான்னு தெரியல. இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் மேற்கு வங்காளத்துக்குமான ஒரு தொடர்பாக சொல்லணும்னு தோணுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 3வது முறையாக அவங்க முதலமைச்சராக இருக்காங்க மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ். 4வது முறையாக வருவாங்களா அப்படின்னு கேட்கல. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க ஆட்சி மாற்றோம்னா இப்போ நீண்ட காலம் யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. கேரளா இதே நேரத்தில் கேரளாவுக்கு தொடர்ந்து அங்கே ஆட்சி மாறி இருக்கும். ஆனால் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று 3வது முறையாக கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே அமையுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இருக்கிறத பொறுத்தவரை 2க்கு சம பலத்தில் இருக்காங்க. காங்கிரஸா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும். புதுச்சேரியும் அப்படி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக 1967, அதுக்கப்புறம் 71, அதுக்கு பிறகுன்னு பார்க்குறப்ப திமுக தான் மாறி வந்திருக்கு. தொடர்ச்சி 2வது முறை வாய்ப்பு என்பது அதிமுக 2 முறை இருந்திருக்கு. ஆனால் திமுகவுக்கு 71க்கு பிறகான வாய்ப்பு என்பது இல்லை. அது இப்போ கிடைக்குமா, அல்லது மீண்டும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இங்கே வருமா அப்படின்னு. இன்னொன்றும் 120 தான் விஜய் ஆரம்பிக்கவே போகிறார். எண்ணிக்கையை 180 வரைக்கும் வருவார். 10-15% சொன்னவங்க 25-30 அவர் சதவீதம் போயிட்டுருக்காங்க. நம்மளே ஃபாரின்லேருந்து வர்ற அண்ணன் கேரக்டரு, அப்புறம் வந்து சாதாரண மேனேஜர் கேரக்டர், இதெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி வரும். அதே மாதிரி இல்லை, இன்னொன்று சிஎம் தான் அவர் வெயிட் பண்ணலாம். ஆமாம், அதே மாதிரி இன்னொன்று உதாரணம் சொல்கிறதா இருந்தால் என்னென்னா, இப்போ ஒருத்தன்ட்ட வந்து எவ்வளோ சம்பளம் வந்து தெரியுமா உனக்கு வந்து 100 ரூபா சம்பளம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 1 வருஷம் கழித்து உனக்கு வந்து 200 ரூபா ஆக்குவோம். அப்போ அடுத்த வருஷம் வந்து நான் சேர்ந்துக்கிறேன். நான் அதுமாரி ஸ்டார்டிங்கே 120 தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. சில சபாலஜிஸ்டோட வார்த்தை அது. அரசியல் ஆய்வாளர்கள் சில பேர் சொல்கிற கருத்து. நாங்கள் அது என்னுடைய அப்சர்வேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க பார்வை அது நம்பிக்கையாகவும் இருக்கலாம், களம் யதார்த்தமாகவும் எதிரொலிக்கலாம். 2 ஆண்ட கட்சிகள் இருக்குது. அவர்கள் ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. புதிதாக ஒரு அரசியல் களம். ஒரு பக்கம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று தேர்தலை சந்திக்கிற நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க. அதிக தொகுதிகளில் அதிக இடங்களில் பிரச்சாரம் பண்ணது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தான். அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை அதிக இடங்களில் மேற்கொண்டார். 3வது தான் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின். 4வது எண்ணிக்கை அளவில் பார்க்குறப்ப மிக குறைந்த இடங்களில் பிரச்சாரம் பண்ண விஜய் தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறது அந்த கட்சியோட தொடர்புடைய நம்பிக்கை, நிர்வாகியோட நம்பிக்கை தானே. அதில் என்ன தவறு இருக்குது? கலை யதார்த்தமாக கூட இருக்கலாம். இல்லை, இருக்கலாம் அதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 45% வந்துடும், 35% வந்துடும் அப்படின்னா அதுக்கு சினிமா வார்த்தையிலே சொல்லப்போனால் லாஜிக்னு சொல்லுவாங்கள்ல. சினிமாவில் லாஜிக் இடிக்குது. சினிமாவே கற்பனை தான், ஆனால் அதில் வந்து லாஜிக் இடிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு இதில் இப்போ நிஜத்தில் வந்து ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் தன்னை ஒருத்தர் எப்படி ஒப்படைத்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கும்போது
எந்த விதத்தில் நம்ம வந்து தேவைக்க வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து நம்ம பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து அனுமதி தரலை பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தா அனுமதி கொடுத்ததை ரத்து பண்ணது, அப்புறம் வந்ததுக்கப்புறம் பாதியில் போனது. கரூர் பலி நடந்திருக்கு, அதுக்கு வந்து ஒரு இன்னே வரைக்கும் ஒரு அனுதாபம் சொல்லாமல் இல்லை ஒரு வருத்தம் தெரிவிக்காமல் அடுத்தவங்களையே குற்றம் சாட்டுறது. இந்த இவங்களுடைய தொண்டர்கள் தரம் தாழ்ந்து பேசின பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து அவங்களை நெறிப்படுத்துகிற மாதிரி, அதே மாதிரி கூட்டத்தில் வந்து மண்டுறாங்க, விபத்து ஏற்படுது, பலிகள் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய விஜய் எதுவுமே சொல்லலை. சரி, இதையெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகள் முன் வச்சாங்க. இதெல்லாம் கணக்கிட்டு தான் மக்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றாங்க. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களாகிய வாக்காளர்கள் தங்கள் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்புடைய முடிவு அதிகாரப்பூர்வமாக வருகின்ற மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப யாருக்கு அரியணை என்பது உறுதியாக இருக்கும். ஆனால் தேர்தல் முடிவை ஒட்டி கருத்து கணிப்புகள் நிறைய வந்திருக்கும். தேர்தலுக்கு முன்பு நிறைய கருத்து கணிப்புகள் வரும், தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முடிய கருத்து கணிப்புலாம் வரும். ஆனால் அந்த எக்ஸிட் போல்ங்கிறது தேர்தலுக்கு இந்த பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது பெரும்பான்மையாக உண்மைக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கருத்து கணிப்பு குறித்த பல விமர்சனங்களையும் முன்வைக்கிறீங்க, அது குறித்த எதிர்மறை கருத்துக்களையும் நீங்கள் நிறைய முன் வச்சதையும் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புடைய அந்த உண்மைக்கு நெருக்கத்தில் எவ்வளோ தூரம் இருக்கும்? இதை வந்து தேர்தலுக்கு அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணி எக்ஸிட் போல் அதுங்கிறது கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம வேற மாதிரி சொல்லலாம். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை விட அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்கணும் அதில். ஏன்னா கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு அறிவியல் பூர்வமானது அல்ல. இப்போ யதார்த்தமாக சொல்லப்போனால், எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் எக்ஸிட் போல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதில் 2004 தவறு நடந்தது, 2024 தவறு நடந்தது. 2024 என்ன சொன்னாங்கன்னா என்டிஏ கூட்டணி 400க்கு மேலே மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்க. 2004 வாஜ்பாய் மீண்டும் பிரதமர் ஆவார், பாஜக ஆட்சி அமைக்கும். 2024 400 இடங்களுக்கு மேலே வரும். எக்ஸிட் போல்லையும் அது நடந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவுலையும் பார்த்தீங்கன்னா 2016 வந்து திமுக ஆட்சி அமைக்கணும் எக்ஸிட் போல் அதெல்லாம் பல இது சொன்னாங்க. ஆனால் நடந்தது நேர் எதிர்மாறாக வந்தது. இது ஏன் அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல போய் கருத்து கணிப்புன்னு கேட்டால் ஒரு 3 பேர் என்ன சொல்கிறோன்னா அதை எதை 4வது பேர் சொல்லுவான், எதுக்கு அங்கே விரோதம் அப்படிங்கிறத தவிர இன்றைக்கி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறா சொல்கிறவன் அதுக்கப்புறம் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அதே மாதிரி எக்ஸிட் போல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு போட்டு வந்த அந்த செகண்டில் கூட அதை அப்படியே அவன் உண்மையை சொல்லுவானா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது பரவலாக எடுப்பாங்களா எல்லா இடத்துலையும், எந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தை விட முக்கியம் என்னென்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது அக்ரிணை பொருளுக்கு ஒத்து வருமே தவிர ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய மூளை வந்து வினாடியில் லட்சத்தில் ஒரு பங்கு நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் கூட மூளை வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த செகண்டில் வந்து மாறும் மைண்டு, அது உண்மையை சொல்லாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறதுல மாறும். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, பதில் சொல்ல மறுத்தவர்கள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அப்போ அது எதில் கொண்டு போய் சேர்க்குறது? ஸோ அதனால் இது வந்து என்னென்னா கிரிக்கெட்டில் வந்து பார்க்குறோம்ல, இப்போ முக்கியமாக 2020 மாதிரிலாம் பார்த்தா பல இது வந்து விமர்சனங்கள் வருது மாதிரி இது பண்ணி பெட்டு கட்டி தான் விளையாடுறாங்க, அது வந்து உள்ளார பெரும் மோசடி நடக்குது இருந்துன்னு இது தெரிஞ்சு நம்ம ஒரு ஜாலியாக பார்க்குறோம்ல. அந்த மாதிரி இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமானது இல்லை, கருத்து கணிப்பாக இருக்கட்டும் இல்லை. அறிவியல் 1936 சார்ட் கேலப் வந்து அமெரிக்காவில் அது முதல்ல கருத்து கணிப்புங்கிறத ஒன்றை முன்னெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டன் 37 நினைக்கிறேன், அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து 38, 1938 அப்படி. அதுக்கப்புறம் 1960க்கு அப்புறம் அந்த எக்ஸிட் போல்னு ஒன்று, எக்ஸிட் வெளியேறது, வாக்களிச்சுட்டு வெளில வர்றவங்கள்ட்ட கேட்குறோம் அப்படிங்கிறப்ப அப்போ டக்குன்னு அவங்க பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. நீங்கள் சொல்கிறது மாதிரி மனித மூளை வினாடிக்கு வினாடி சிந்திக்குது. ஆனால் அந்த வாக்களிச்சுட்டு வர்ற அவங்களுடைய சூட்டோட சூடாக கேட்குறப்ப உண்மைக்கு நெருக்கத்தில் தானே இருக்கும். அப்போ அது ஒரு சில இடங்களில் தவறி இருக்கலாம், பெரும்பான்மை என்று பார்க்குறப்ப சரியாக தானே இருக்கும். இதில் என்ன ஒரு காமெடினா 2000 ரொம்ப முன்னாடிலாம் இல்லை, 2016 அமெரிக்க அதிபர் தேர்தலில் இது மாதிரி எக்ஸிட் போலில் ஹிலாரி கிளின்டன் தான் வந்து அதிபர் ஆவார் அப்படிங்கிறது வந்துருக்கு. 70% 90% வரைக்கும் இதாங்க முடிவு அப்படின்னு. ஆனால் ஜெயிச்சது வந்து அவங்க இல்லை, அவங்க வந்து தோல்வி. எந்த அமெரிக்காவில் அந்த கருத்து கணிப்பு தொடங்கினாலும் அங்கேயே அது ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆமாம். அப்புறம் பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா 92 வந்து
ஜான் மேஜர் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தான் வந்து அது தோற்கும்னாங்க. ஆனால் ஜெயிச்சிச்சு. இதுவும் எக்ஸிட் போல் ரெண்டுத்துலேயுமே நடந்துச்சு. எக்ஸிட் போலுங்கிறனால அதை சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா காமெடியான ஒரு விஷயம், இன்னும் காமெடியான விஷயம், 2016 அமெரிக்காவில் அங்கே ஒரு மிக பிரபலமான ஒரு அமைப்பு, அமெரிக்க பொது கருத்து ஆய்வு சங்கம் அப்படி தமிழில் சொல்லலாம், AAPOR அப்படின்னு சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லலாம். அவங்க என்னன்னா இந்த கருத்து கணிப்பு ஏன் பொய்யாச்சுன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதில் உள்ள பாதகங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்தியாவிலையும் நடந்துச்சு. 2004 வாஜ்பாய் வந்து வெற்றி பெறுவான்னு சொல்லி இது பண்ணாங்கல்ல, அப்போ CSDSன்னு சொல்லி ஒரு அமைப்பு ஏன் இந்த கருத்து கணிப்பு தவறாக போச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. இது மாதிரி பரவலாக கேட்கல, கிராமப்புற மக்களை கேட்கல, படித்தவங்களை கேட்கல, இப்படிலாம் லிஸ்ட்டு போட்டாங்க. அப்போ அதை சரி பண்ணியிருக்கணும்ல. ஆனால் 2024 அதே தப்பு தானே நடந்துச்சு. ஆக இது அடிப்படையே தப்பு இல்லை. தப்பு நடந்து 2004 ஆட்சி மாற்றம் அவர் தொடருவார் அப்படின்னாங்க, தொடரலை, ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. ஆனால் 2024 பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சி தான் தொடரும்னாங்க. எண்ணிக்கை தான் குறைஞ்சதை தவிர வெற்றி என்பது பாஜக பக்கம் தானே இருந்துச்சு. நீங்கள் இன்னொன்று சொல்லிடுங்க. அது தமிழ் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் தமிழ்நாடு நீங்கள் வந்து 2016 சொல்கிறீங்க. 2016 உண்மைக்கு நெருக்கத்துக்கு குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் 2011 2021 பெரும்பான்மையான கருத்து கணிப்பு என்ன சொன்னதோ அதுதான் நடந்திருக்கு. இது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இது வந்து ஜோதிடம் மாதிரி தான். அந்த யதார்த்தத்துக்கும் அந்த ஜோதிடத்துக்கும் தொடர்பு கிடையாது. அது சில சமயங்களில் வந்து யதார்த்தத்தை ஒட்டி இது இயற்கையாக இது எதிர்பாராத விதமாக அமைந்து விடுவது தான். மற்றபடி ஒரு விஷயம் சரி அப்படின்னா அது எப்பயும் சரியாக இருக்கணும். அதுதான் அறிவியல். இப்போ அதுக்கு ஒரு மருந்து கொடுக்கறது கூட ஒரு எலிக்கு சோதனை பண்ணி, அப்புறம் புலிக்கு சோதனை பண்ணி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மனிதருக்கு சோதனை பண்ணி தான் புழக்கத்துக்கு கொண்டு வராங்க. அது வந்து ஆக பெரும்பாலும் தவறுறதே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வந்தால் தான் அவன் கொடுக்குறான். இது நடந்தால் நடக்கும், இல்லாட்டி இல்லை அப்படின்னு. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, கேரளாவில் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி வலுப்பெற்று வருது. இந்த தேர்தலில் அது வலுப்பெற்று வரும் கூடுதலாக. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நான் கருத்து கணிப்பில் சொல்லலை, இங்கே இயல்பாக அங்கே நடக்கிற அரசியல் சூழல் என்ன அப்படின்னா, அங்கே 23% பேர் ஈழவ மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கான அமைப்பு வந்து அங்கே இருக்குது, SNDP அப்படின்னு. அதோடைய தலைவர் வந்து வெள்ளப்பள்ளி நடேசன். இது ஓகேவா? இவங்களுடைய அரசியல் பிரிவு ஒன்று இருக்குது, அது வந்து BDJSன்னு. அதுக்கு இவருடைய பையன் துஷார் அவர் தான் தலைவர். அதாவது அரசியல் கட்சிக்கு இவர் தலைவர், அரசியல் அல்லாத கட்சிக்கு அப்பா தலைவர். இது அப்பா வந்து இவங்கள்ட்ட அணுக்கமாக இருக்கிறாரு, இடதுசாரி ஆட்கள்கிட்ட அணுக்கமாக இருக்கிறாரு. இவர் பையன் அரசியல் கட்சி வச்சிருக்கிறாரு. இது பிஜேபி கூட்டணியில் இருக்குது. இப்போ நடுவில் நடந்த அந்த 5 வருடத்துக்குள்ளார இந்த ஒட்டுமொத்தமாகவே இவங்க பிஜேபி கூட நெருக்கமாக இருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, நாயர்கள் அந்த இன மக்கள் 14% இருக்கிறாங்க. அவங்களும் இந்த ஈழவா மக்களுமே கொஞ்சம் எதிரெதிரான துருவத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஒருமித்த துருவத்தை ஒன்று சேர்ந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் அங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. கேரளத்தில் சோமு உங்கள் பார்வை? நான் நினச்சேன் சரி இந்த கருத்து கணிப்பு வந்தோன்னா நாளைக்கே போய் பதவி ஏற்றுருவாங்க டிவிக்கேன்னு நினச்சேன். இது புதுச்சேரி, தமிழ்நாட்டில் தான் டிவிக்கே வந்து அங்கேயும் தானே போட்டிடுறாங்க. அதனால் ஆளுநர்கிட்ட சொல்லி எங்களுக்கு கருத்து கணிப்புலாம் முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னு இப்படி நீங்கள் குண்டை தூக்கி போட்டிங்கன்னா என்னங்க அர்த்தமாகுது? ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது. தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவில் வரும், அதே மாதிரி பாண்டிச்சேரிலையும் டிவிக்கே பெரிய அளவில் வரும் அப்படின்னா சைபரில் வந்து நிற்கிது. அதிமுக போல எம்ஜிஆரை போல புதுச்சேரியில் தொடங்கி தமிழ்நாட்டுக்கு அடுத்து அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆமாம், அதில் நான் வேறு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தேன். ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் 2 தொகுதியில் நிற்கிற போட்டிடுறாருல விஜய், 2த்துலையும் ஜெயிச்சிருவார். அது ராஜினாமா பண்ணுற இடத்துல என்ன நிற்கிறதா சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. அதில் அமைச்சராக வேறு ஆக்குறேன்னாரு. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் என் பேர் இப்போ இல்லை. அதில் ஏகப்பட்ட பேர் போட்டியில் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்களா? நான் தான் முதல்ல இருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இதில் என்ன இதுன்னா, இந்த ஒப்பீனியன் போல் அப்படி இப்படிங்கிறதே ஒரு பெரிய காமெடி தான். இது வரைக்கும் நிறையா விஷயங்கள் அது மாதிரி சொல்லி எதிர்மறையாக நடந்திருக்கு. சில சமயங்களில் சொல்லி, அதாவது டிவிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, டிவிக்கு இப்படி தான் வாங்குங்கிறத நானே பேசிட்டு தான் இருக்கிறேன். அது ஒரு யூகத்தில் நம்ம பேசுகிறது விஷயம். ஆனால் நிறைய மாறியும் நடந்திருக்கு. இப்போ உதாரணம் போன தடவை பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் அந்த மாதிரி மாறிச்சு. சில பேர் மற்றதில் வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஒத்து வந்துருச்சு. இது சில சமயங்களில் ஒத்து வரும், சில சமயங்களில் வேறுபட்டு போகும். இது வந்து அந்த மாதிரியான எக்ஸிட் போலோ இல்லை வந்து அதுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்போ இது எல்லாமே ஜாதகம் மாதிரி தான். அது ஒரு யுகத்தில் சொல்லுவாங்க, நடந்தால் நடந்துடும்,
அந்த கிராமத்தில் குறி சொல்கிற மாதிரி தான், பிறந்தா பொம்பளை பிள்ளை தப்புனா ஆம்பளை பிள்ளைன்னா 2ல் 1 தான். ஆனால் அடிச்சு விடுறது அப்படிங்கிற விஷயம் தானே தவிர இது அறிவியல் பூர்வமானது அல்ல. நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறப்ப அறிவியல் பூர்வமான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது, அதற்கேற்ப வந்து வசதி வாய்ப்புகளும் இருக்குது. நேரில் சந்தித்து உடனடியாக அதை தொகுத்து பகுப்பாய்வு செய்து முடிவுகளை சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் தொழில்நுட்பம் இருக்கிறப்ப சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு. எந்த ஒரு ஏஐயோ இல்லை கம்ப்யூட்டரோ போய் ஓட்டு போட போகிறது இல்லை, மனிதர்கள் தான் போடுறாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் போடுறது மனிதர்கள். அவங்க 4 பேர் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவேன்னா 3 பேர் சொல்கிற அதே கட்சிக்கு தான் இவன் சொல்லுவான். ஒரே ஊர் ஒரே கிராமம் தேவையில்லாத ஒரு மனம், நம்ம போடுறது போட்டுக்குவோம் எதுக்கு வேணாலும். எதுக்கு இதை வெளிப்படையாக நம்ம சொல்லிக்கிட்டேன்னு சொல்லி. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை வரும் அப்படிங்கிறது தவிர இன்றைக்கி வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக மனநிலை இருக்கும், அந்த கருத்து கணிப்பில் இவன் சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கப்புறமே மாறலாம், மனிதன் தானே, மனிதனுடைய சிந்தனை திறன் இருக்குல்ல, அப்போ அது மாறலாம். அதே மாதிரி சரி எக்ஸிட் போர்டில் கரெக்டாக இருக்குமே அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸிட் போர்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்சிக்கு தான் நான் வாக்களித்தேன்னு சொல்ல முடியாத ஒரு சூழலும் நாட்டில் எத்தனை இடத்துல இருக்குது. அதை தவிர சொல்லலாம் என்றால் கூட இதை ஏன் நம்ம சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, மாற்றி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால தான் எக்ஸிட் போலும் நிறைய தடவை வந்து மாற்று இது வந்துருக்குது. சரி, ஒரு கருத்து கணிப்பில் புதுச்சேரி வந்திருக்கு. புதுச்சேரியை ஒட்டி தமிழ்நாட்டுக்கு இதே போல் இது வந்து கருத்து கணிப்பு முடிவு தான், முடிவு மே 4 வரப்போகுது. இல்லை 2மே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதாவது நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கும் தவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்பு உண்டே தவிர சட்டமன்றத்துக்கும் தவேகா நாத்தாக்காவுக்கும் தொடர்பு கிடையாது. இவங்க வந்து ஓட்டு கணிசமாக வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாமே தவிர சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடியவர்களும் புதுச்சேரியில் அதர்ஸ் 1லேருந்து 2 போட்டிருக்காங்கல்ல, அது ஏன் நாம் தமிழராக இருக்கக்கூடாது? இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே சுயேட்சைகள் அப்படிங்கிறது கூட சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. அது மாதிரி ஏற்கனவே முக்கியமான கட்சிகள்லேருந்து சுயேட்சையாக போட்டியிடக்கூடியவங்க வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா கூட சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்க தவிர நாம் தமிழருக்கான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரியான யாரையும் நான் கேள்விப்படல. அது மாதிரி தகவல் இதுவும் அந்த மாதிரி நான் பார்க்கல. தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நடக்கும். எப்படின்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இவங்கக்குள்ளே தான் வந்து வெற்றி பெறுவது நடக்கும், ஆட்சி அமைக்கிறது நடக்கும், எதிர்க்கட்சி வருமே தவிர மற்ற 2மே வந்து இதுதான். சார் சோமு, இப்போ 2 முடிவுகள் புதுச்சேரி தமிழ்நாடு இப்போ 2 முடிவுகள் வந்திருக்கு. 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து சார் கூட கூப்பிட்டாங்க, அடுத்தடுத்து வர்றது தான் நம்ம ஒரு முடிவுக்கு இனிமேல் வரலாம் அப்படிங்கிறது மாதிரி வரலாம். இருந்தாலும் என்னென்னா டிவிகேவோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ சீட்டு ஜெயிக்கும் அப்படிங்கிற இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இன்னொரு அப்டேட் சார், கேரளா பார்த்துடலாம். கேரளாவில் ஆட்சி மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்க. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் இடது முன்னணி, ஆளும் இடது முன்னணி 56லிருந்து 58 இடங்கள் வரும் அப்படி என்று 58லேருந்து 68 இடங்கள். இப்போ காங்கிரஸ் கூட்டணி 70லேருந்து 80 இடங்கள், என்டிஏ 4 இடங்கள் இருந்து சொல்லியிருக்காங்க. தொடருங்க சார். அதாவது நிச்சயமாக வந்து டிவிக்கு 18 சீட்டு குறைந்தபட்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இதில் 13 to 18, இன்னொன்று 18 to 24. அந்த அளவுக்கு டிவிக்கு வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ இத்தனை வருடமாக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிகள் அமைந்து அந்த ஒரு வாக்கு சதவிகிதத்துக்கும் இப்போ 2 தரப்புகளுமே திமுக தரப்பாக இருக்கட்டும் அதிமுக தரப்பாக இருக்கட்டும் அதுக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆண்ட கட்சிகள் அவங்கவுங்களுக்குன்னு கூட்டணி இருக்குது. அவங்களுக்கு மீறி தனிப்பட்ட முறையில் இவர் வந்து நின்று இத்தனை சீட்டு 18 to 24 வாங்குவார் அப்படிங்கிறது வந்து அது எந்த அளவுக்குங்கிறது இல்லை, நம்புகிறதுக்காக அது ஏற்றுக்கொள்ள அப்படி தான் நம்ம சொல்லணும். நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்கிறத விட அதுமாரி நாம் தமிழர் கட்சி வந்து சீட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறதும் அது ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழலாக இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு தரையுமே நடந்திருக்கு. இந்த மாதிரி எலெக்ஷன் எதுன்னு நம்ம சொல்கிறோமே, இப்போ முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து என்ன, நமக்கு ஏற்புடையதா இல்லைங்கிறத விட மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இல்லை ஒரே நிமிஷம் நாம வந்து இல்லை இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன் ஏற்படுது இல்லைன்னு சொன்னால் நம்ம நாட்டு தேர்தல் முறையை ஒரு ஓட்டில் மாறும். இப்போ உதாரணமாக போன தடவை டி நகரில் 150 லட்சம் ஓட்டில் மாறிச்சு. அப்போ நம்ம கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருந்துருப்பாங்க, நம்ம கரெக்டாக பார்த்தா ஒரு ஓட்டில் கூட மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய. இப்போயே கூட 1000 வாக்குகளுக்கு குறைவாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தொகுதிகள் 30க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதே மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கேரளாவா இல்லை தமிழ்நாட்டிலே வந்து இருக்கிறதுலே கம்மியானது வச்சுக்குவோம். என்டிகே வந்து 2 to 6ன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல. இந்த 2 to 6 அப்படிங்கிறத வச்சுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 முடிவுகள் அதில் எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டு மாறலாம். இப்போ போன தடவை நான் டிநகர் சொன்னேன், அதே போல் வந்து காட்பாடியில் 754 தொகுதி, ஒரு 700 பேர் வந்து அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வெளியூர் போயிருக்கலாம், ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கான், இல்லை அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கான், இவங்களுக்கு சாதகமான ஆள் ஓட்டு போடலை, அது இந்த டிநகரில் ஒரு 100 பேர் அப்படி ஓட்டு போடலைன்னு வைங்க, மாறி இருக்கும். இங்கே இருக்கிறது விகிதாச்சார முறை கிடையாது, அதனால் அக்யூரேட்டெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே எத்தனை இந்த ஒரு கருத்து கணிப்பு அப்படியே பழிக்குன்னு சொல்ல முடியாது. பழித்தாலும் சார் ரிபப்ளிக் அடுத்த அசாம் கொடுத்துருக்காங்க. பாஜக 85லிருந்து 95 இடங்கள், காங்கிரஸ் அந்த அசாமை பொறுத்த வரைக்கும் 25லேருந்து 32 இடங்கள், அதர்ஸ் 6லேருந்து 12 இடங்கள். அப்போ மீண்டும் 3வது முறையாக பாஜக அசாமில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிபப்ளிக் டிவியோடைய கருத்து கணிப்பு சொல்லுது. தொடர். ஆமாம், இப்போ இந்த அசாம் மீண்டும் 3வது முறையாக அங்கே பாஜகவுடைய ஆட்சி வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதாவது 2 முறை கம்யூனிஸ்ட் ஆட்சி, அங்கே 3வது முறை வராது அப்படிங்கிறது கணிப்புகள் சொல்லுது. அசாம் அப்படி இல்லை, 3வது முறையாக பாஜக வரும் அப்படிங்கிறது ரெண்டுமே. இப்போ ஏன்னா இவர் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா மேலே ஏற்கனவே இருக்கிற புகார்கள்ங்கிறத விடுங்க, ஊழல் புகார், அதை தாண்டி அவருக்கு தமிழ்நாடு அடுத்த ஒரு அப்டேட். டைனிஸ் பாஸ்கருடைய கருத்து கணிப்பு அதிமுக 65லேருந்து 80 இடங்கள், திமுக 125 145, டிவிகே 18 24, என்டிகே ஒன்றுமில்லை துளியம் அப்படின்னு வந்திருக்கிறது. நிறைவா உங்களுடைய இதை நீங்கள் அடுத்த நிறைவா ஒரே விஷயம் என்னன்னா, இந்த அஸ்ஸாம் இதில் வாய்ப்பு ஏன்னா இருக்குது. ஏன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய இருந்த விமர்சனங்கள், ஊழல் பிரச்சனை எல்லாம் தாண்டி இந்த எல்லை தாண்டி வரக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய ஒரு ஆதரவை பெற்றவராக அவர் இருக்கிறாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் அது. அதே மாதிரி போன தடவை காங்கிரஸோட இருந்த இந்த இது கட்சி AITUF அந்த கட்சி கூட இல்லை இப்போ. ஸோ இந்த மாதிரியான மைனஸ்கள் அங்கே இருக்குது காங்கிரஸுக்கு. அதனால் இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன், அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், பிளாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊர் கவுட்டர் இல்லையா, சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் லோயஸ்ட் பிரைஸ், கம்ப்ளீட் டிரான்ஸ்பெரன்சி. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?